ரொம்ப முக்கியமான நாள் வேறல்ல இன்னைக்கு. அப்புறம் நம்ம வீட்டிலலாம் கப்பரங்குளத்துலலாம் நம்மலாம் வந்து தீவிரவாதிகள் தான் இன்னைக்கு போயிட்டு இந்த லெவலுக்கு வந்து இன்னைக்கு வந்து பயங்கரமாக போயிட்டு இருக்குது. இன்னும் 5 ஆண்டு 10 ஆண்டுகளில் நம்ம எவ்வளோ மோசமான ஒரு இந்தியாவில் இருக்க போகிறோம் அப்படின்ற ஒரு பயம் வந்து நிச்சயமாக இது வந்து உணர்த்து அப்படின்னு நான் பா ரஞ்சித் வழங்குறாரு புது படம். அதான் ப்ளூ ஸ்டார். படத்துடைய பேர் வந்து ப்ளூ ஸ்டார். ஆனால் இவர் வந்து ரொம்ப தமிழ் பற்று, இங்கிலீஷுக்கு எதிராக இது பண்ணோம், காஸ்ட்டுக்கு எதிராக இது பண்ணோம், அது இதெல்லாம் ரொம்ப குரல் கொடுப்பாரு. இதை வச்சே தான் அந்த ஒரு த்ரெட்டு தான் இவருடைய ஹைலைட்டு, இவருடைய லேபிள் அப்படின்ற மாதிரி ஆகி போச்சுன்னு என்ன சொல்லலாம். ப்ளூ ஸ்டார்லேயும் அதே மாதிரி தான் போல இருக்கு. அசோக் செல்வன் அப்புறம் சாந்தனு பாக்யராஜ் இவங்க 2 பேர் தான் வந்து லீட் ரோலில் நடிக்கிறாங்க. அப்புறம் கீர்த்தி பாண்டியன் அப்படின்ற பொண்ணு நடிக்குது. அதுக்கு ஒரு கலீச் டைலாக் வர வச்சுக்கிறாரு. அதை நான் வந்து லேட்டர் இந்த வீடியோவில் அதை ப்ளே பண்ணுறேன். இவங்க வந்து கிரிக்கெட் விளையாடுறாங்க போல இருக்குது. அதாவது ஒடுக்கப்பட்ட மக்கள் இந்த ஒரு விஷயத்தையே வச்சுக்கிட்டு தான் இவர் வந்து வண்டியை ஓட்டினுக்கிறாங்க. ஆனால் வேலை தெரியும், சினிமா எப்படி எடுக்கணும்னு தெரியும். அதனால் வந்து படங்கள் எல்லாமே நல்லா ஓடும். இப்போ மெட்ராஸ் எடுத்தாலும் இல்லை அதுக்கப்புறம் இவர் எடுத்த படங்கள் எல்லாமே வந்து சூப்பர் ஹிட்டாக தான் ஓடி இருக்கும். அரக்கோணம் ஜங்ஷனில் தான் வந்து இந்த படத்துடைய மெயினான பாகங்கள் எல்லாமே அங்கே தான் இருக்குது அப்படின்னு தான் எனக்கு தோணுது. கிரிக்கெட்டு இவங்க வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள், இவங்க வந்து போயிட்டு கிரிக்கெட் விளையாடணுன்ட்டு பெரிய லெவலில் போகும்போது இவங்களை அசிங்கப்படுத்துறது, அப்புறம் இவங்க எப்படி கிரிக்கெட் விளையாடி எப்படி சாதிக்கிறாங்க வாழ்க்கையில் அப்படின்றது தான். இந்த கிரிக்கெட் ட்ராக் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கத்தில் வந்து ஒரு லவ் ட்ராக் ஓடின்னு இருக்குது அசோக் செல்வனுக்கும் கீர்த்தி பாண்டியனுக்கும். அப்போ இந்த லவ் ட்ராக் ஓடும்போது எனக்கு வந்து பேட்ஸ்மேன் பவுலரோட ஆல்ரவுண்டர் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றாங்க அந்த அம்மா. உடனே அசோக் செல்வன் வந்து நானும் ஆல்ரவுண்டர் தான் அப்படின்ன உடனே இந்த பொண்ணு சொல்லுது, அதனால தானே எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் மயிறு. இதுக்கெல்லாம் வந்து பிரச்சனை வராது, இந்த டைலாக்கெல்லாம் ப்ராப்ளம் பண்ண மாட்டாங்க. விஜய் வந்து லியோ படத்தில் ஒரு டைலாக் பேசிட்டாரு, அவர் சிகரெட் பிடிச்சிட்டாரு, இதெல்லாம் பிரச்சனை பண்ணுவாங்க. ஆனால் இந்த டைலாக்கெல்லாம் வந்து பிரச்சனை கிடையாது. அதுவும் அது கேவலமான ஒரு விஷயம் வந்து ஒரு பொண்ணை வந்து இந்த டைலாக் பேச வைக்கிறாங்க. அதாவது பெண்களுடைய மொத்தம் அந்த ஏரியா பொண்ணுங்கனாலே இப்படி தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு முத்திரை குத்துற மாதிரி தான் எனக்கு தோணுது. இதை பார்க்கும்போது இது வந்து பண்ணியிருக்க வேண்டாம், இது வந்து ரொம்ப ஒரு பெரிய தப்பாக தான் எனக்கு தோணுது. அதனால தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கேட்டிங்களா, இந்த டைலாக் வந்து தேவையா? அதாவது படத்தோட சிங்க் ஆகணும், கதையோட சிங்க் ஆகணுன்றதுக்காக எதுக்காக இப்படி ஒரு டைலாக் தான் ஒரு பொண்ணை வந்து பேச வச்சதுன்றது வந்து ரொம்ப தப்பான விஷயம். நிறைய பேர் வந்து அந்த மாதிரி இந்த ஏரியாவில் இருக்க பொண்ணுங்க அப்படி இப்படி அப்படின்ட்டு கிண்டல் பண்ண ஆரம்பிப்பாங்க. இது வந்து தேவையில்லாத ஒரு விஷயமாக தான் எனக்கு தோணுது. இது ஒரு வாய்ப்பு விட்டுறக்கூடாது, யார்கிட்ட தோத்தோன்னு பார்க்கக்கூடாது, ஏன் தோத்தோன்னு தான் பார்க்கணும். இந்த மாதிரி நிறைய பஞ்ச் டைலாக்லாம் இருக்குது, இதெல்லாம் நல்ல விஷயம் தான். ஆனால் வந்து அந்த பொண்ணை அந்த டைலாக் பேச வச்சது என்னால் தாங்க முடியல. அதுக்கப்புறம் இந்த பேட்டு ஒழிஞ்சு போகுது. உடனே ஒரு பையன் வந்து ஸ்டம்ப் எடுத்துன்னு வந்து கொடுக்குறான். இவர் வந்து ஸ்டம்பை வச்சு ஒரு புல் ஷாட் ஆடி அதை வந்து 4 அடிக்கிறாரு. இந்த ஒரு மொட்டை ஒருத்தர் நின்றுக்கிறாரு, அவர் தான் வந்து கோச்சு போல இருக்குது. அவர் வந்து இந்த மாதிரி பசங்களெல்லாம் வந்து நாங்கள் எங்கள் கிளப்புக்குள்ளே விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு நினைக்கிறேன். அது பின்னாடி வந்து அதாவது பணக்கார பசங்க அது ஒரு 10 பேர் நிற்கிறானுங்க, இவங்க வந்து ஏழப்பட்ட பசங்க. கன்செப்ட் வந்து நல்ல கன்செப்ட் தான், எனக்கு வந்து கன்செப்ட் மேலே ஒன்றும் தப்பு நான் சொல்லலை. ஆனால் வந்து இதே கன்செப்டை எவ்வளோ நாள் தான் ஓட்டுவீங்க, எவ்வளோ நாள் தான் இந்த வெறுப்பு வச்சு சினிமா எடுத்துன்னு இருப்பீங்கன்னு தான் தெரியலங்க. அந்த காலத்தில் இங்கிலீஷ்காரன் வந்து இந்தியன்ஸை கால்ஃப் கிளப்புக்குள்ளே விட்றதில்லை அப்படின்ட்டு ஒரு கதை இருக்குது. நோ டாக்ஸ் நோ இந்தியன்ஸ் அப்படின்னு போர்டெல்லாம் வச்சுருக்காங்க. அந்த கதையே வந்து இப்போ யூஸ் பண்ணின்னு இருக்காங்க நம்ம இந்தியன்ஸ். ஒரே வித்தியாசம் வந்து இப்போ வந்து போர்டு வைக்கிறது இல்லை, அவ்வளோதான். அப்போ அந்த கதையே தான் வந்து இன்றைக்கும் ஆனால் நிறைய இடத்துல இது மாதிரி நடக்குது. இப்போ வந்து இங்கிலீஷ்காரன் கிடையாது, இப்போ வந்து இந்தியன்ஸை விட்றது கிடையாது. ஏன்னா அது வந்து மனுஷ இயல்பு. பணக்காரன் இல்லை ஏழை இல்லை, ஏழை வந்து பணக்காரன் உள்ள விட மாட்டான், பணக்காரன் வந்து ஏழையை உள்ள விட மாட்டான். இவங்க 2 பேருமே வந்து எப்போ உள்ள விடுவாங்கன்னா அவங்களுக்கு எதாவது யூஸ் இருக்குது அப்படின்னும் போது அந்த இன்னொரு குரூப்பில் இருக்க ஆளை வந்து அவங்க குரூப்பில் சேர்த்துப்பாங்க. அவங்களுக்கு யூஸ் இல்லை அப்படின்னா இவங்க வந்து சேர்த்துக்க மாட்டாங்க. அதுதான் வந்து ரஞ்சித்தும் சரி, எந்த ஒரு டைரக்டரும் சரி, யாரும் அப்படி தான்.